நம்பிக்கையும் கெட்டுப்போகுது. அதுக்கப்புறமா அந்த நம்பிக்கையும் பொய்யாக்குது இந்த குழந்தை. பெண்களால் எதுவுமே முடியாது, ஸோ ஆண் குழந்தைங்களால் தான் எல்லாம் முடியும், நம்ம குடும்பத்தை வாழ வைக்கப்படுது ஆண் குழந்தைங்க, ஆண் வாரிசுகள் தான் நம்பி வேண்டாம்னு பேர் வச்சதுக்கு அப்புறமா ரொம்ப காலமாகுது. ஸோ அந்த பிள்ளையும் வெறித்தனமாக படிக்குது. எப்படின்னா, எந்த அளவுக்குன்னா வெற்றித்தனை நாடுற வரைக்கும் சுயேட்சையாக படிக்குது, வேற லெவலில் படிக்குது, சாதிக்குது. 2019 ஜூலை 19 ஒட்டுமொத்த தமிழ் சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ் ஹெட்லைனே அந்த குழந்தை தான். இப்போ 22 லட்சம், எப்படி வருஷத்துக்கு 22 லட்சம் கொடுத்து அந்த குழந்தைய வாங்குது. என்னன்னா, the moral of the story is, பெண்களால் எதுவும் முடியாதுன்னு நினைக்காது, எல்லாமே முடிஞ்சிடும் பெண்கள். ஏமா கற்கிறாங்க, அதுக்கப்புறமா ஜப்பானுக்கும் போகிறாங்க. இன்று வரை வேண்டாம் என்ற அடையாளமே இல்லாமல் ஆக்குறாங்க. அந்த வேண்டாம், உலகமே வேண்டாம், பெற்றவங்க, குடும்பம், ஊர், உலகம் எல்லாமே சொன்ன வேண்டாம் என்ற குழந்தை ஜப்பானால வேண்டும் வேண்டும்னு வாங்கப்பட்டது. ஸோ இந்த ஸ்டோரியில் நான் படிச்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, எப்படிப்பட்டவனும் சாதிக்கலாம், யாராலும் சாதிக்கலாம். கனவு கண்டதை, தான் பிடிச்சதை புரிஞ்சு எடுத்து மனசுக்கு வெறித்தனமா சாதிக்கணும்னா, என்னோட நாமம் பெருதில்லை, என்னோட நாமம் வாழணும்னா நம்ம சாதிச்சு ஆகும்.